அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இது நேற்று வந்த ஜாதகம். பெண்ணோட ஜாதகம். வயசு 21 வருஷம் முடிஞ்சு 11 மாசம் 24 நாள் ஆகுதுங்க. பொண்ணு பெங்களூரு. பிறப்பு லக்னம் அப்படின்றது சிம்மம். தற்போதைய வயதுக்குரிய ஆட்சி லக்னமா துலாம் போயிட்டு இருக்கு. சுக்கிரபகவான் எங்க இருக்காரு? 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்று 10ல இருக்காரு. அப்ப ஜாதி ஒரு விதமான அர்த்தத்தில் இருக்காருன்றது தெரியுது. இந்த ஜாதியோட கேள்வி என்னன்னாக்கா, சார் நான் இது மாதிரி சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதலான் இருக்கேன். எழுதுனா எனக்கு எப்படி இருக்கு, பாஸ் பண்ணுவோன்னா வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இவங்களுக்கு இயங்கும் நட்சத்திரம் என்ன போயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 4 போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு? 5ஆம் வீடான கும்பத்திலையும், கோச்சாரத்துல 12ஆம் வீடான கன்னிலையும் இருக்காரு. கோச்சார செவ்வாய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10க்கு 3ஆம் வீடா வரும். கோச்சார செவ்வாய் இருப்பது, அதாவது கோச்சார செவ்வாய் பயணிக்கிறது 12ஆம் வீட்டான கன்னியில பயணிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்ட லக்னம் ஆச்சுன்னா அது 3ஆம் வீடா வரும். அப்போ 10ன்றது வேலை, 3ன்றது போட்டித் தேர்வு. அப்போ கேள்வி சரி அப்படின்னு வருது. இவங்களுக்கு இப்போ சித்திரை 4 போயிட்டு இருக்கு. இது எப்போ வரைக்கும்னாக்க 24 ஆகஸ்ட் 2025 வரைக்கும் இருக்கும். அதனால இந்த காலத்துல எக்ஸாம் கிடையாது. அடுத்த வருஷம் தான் எக்ஸாம். அடுத்த வருஷம் வரும்போது நட்சத்திரம் சுவாதி 1 வரும். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வு தொடர்புடையவர் யாருன்னு வருவார்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் வருவார். அவர் எங்க இருக்காரு? லக்னத்துல இருக்காரு. கோச்சாரத்துல 11ல இருப்பாரு. அப்ப போட்டித் தேர்வு சாதகமா இருக்கு. வேலைன்றது 10ஆம் பாவம். சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் அப்படின்னா மக்கள் தொடர்புடைய வேலைக்கான தேர்வு. அதுக்கு என்ன வேணும்? யாருக்கு காரணமாக சனி பகவான் வருவார் ஆச்சுங்களா. இந்த ஜாதகிக்கு சுவாதி 1 போகும்போது சனி பகவான் பார்த்தீங்கன்னா 7க்கு 9லையும், கோச்சாரத்தில் சனி பகவான் 7க்கு 5லையும் பயணிப்பார். அதே சமயத்துல படிப்பு தொடர்புடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாலும் சனி பகவான் தான் வருவார். அப்போ போட்டித் தேர்வு சாதகமா இருக்கானா? சாதகமா இருக்கு. ஆனால் ஜாதி என்ன பண்ணுவாங்க? தான் பாக்கியமா இருக்கிறதாலையும் மகிழ்ச்சியா இருக்கிறதுனாலையும் படிப்புல கவனம் செலுத்த மாட்டாங்க. கவனச்சிதைவு ஏற்படும். அதனால நம்ம என்ன சொன்னோம், நீங்க கவனம் சிதறாம கரெக்டா ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிச்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெறலாம். அப்படி வெற்றி பெற்று சுவாதி 2 வரும்போது, அதாவது 4 அக்டோபர் 2026 இருந்து 14 நவம்பர் 2027 கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெளிவா சொன்னோம். 3ஆம் பாவம்ன்றது போட்டித் தேர்வு, அது சாதகமா இருக்கு. ஆனால் படிப்பு பார்த்தீங்கன்னா சாதகமா இல்லை. பாக்கியஸ்தானமும் சாதகமா இல்லை. அதனால ஜாதகி பாக்கியமா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஏனோ தானோன்னு நான் எப்படி கிளியர் பண்றேன்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில படிச்சாங்கன்னா அந்த எக்ஸாம் கிளியர் பண்றது குருட்டு நம்பிக்கையாவே ஆயிடும். கிளியர் பண்ண முடியாது. அதனால ரொம்ப தெளிவா சொன்னோம். இப்போ நீ எக்ஸாம் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிச்சுன்னா 100% நீ கிளியர் பண்ணலாம். ஆனால் உன் மனசு அலைப்பாயும், டைவர்ட் ஆகும், கவனச்சிதறல் ஏற்படும். இதெல்லாம் இல்லாமல் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிச்சேன்னா 100% கிளியர் பண்ணாமல் நம்ம தெளிவாக சொன்னோம். இதில் இன்னொரு கூடுதலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10ஆம் பாவத்தை லக்னமாக வச்சு பார்த்தீங்கன்னா நட்சத்திராதிபதி செவ்வாய் எங்கே இருக்கு பாருன்னு பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் 5ல், அதாவது 10க்கு 8ஆம் இடம் வருவார். இந்த ஜாதிகை பார்த்தீங்கன்னா இருக்கிறது அவங்க வீடு சொந்த ஊர் பெங்களூரு. ஆனால் 8ன்றது பாருங்க வெளியூர், 10ன்றது வேலை. வேலைக்காக கோச்சிங் எடுக்கிறதுக்காக, சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் கோச்சிங் பண்றதுக்காக இந்த ஜாதி எங்க இருக்காங்க? பெங்களூர் விட்டு சென்னையில தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. சென்னையில கோச்சிங் எடுத்துட்டு இருக்காங்க. சிம்பிளா பார்த்தீங்களா? இதுதான் நம்ம ஏல்பி ஜோதிட முறை. துல்லியமா கால அளவு தெரியும். அற்புதமான தெய்வீகமான மூர்த்திகளுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.